ஹலோ மக்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மிஷினும் இல்லாம, சிமெண்ட் கூட இல்லாம ஒருத்தர் 216 அடி உயரத்துல ஒரு கோபுரத்தை கட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்குமே இது உலகத்துல ஒரு பெரிய சவாலா இருக்கு. அதுதான் நம்ம ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில். அந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி இருக்கிற 10 பெரிய ரகசியங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா கடைசி பாயிண்ட் உங்களை அப்படியே ஷாக் ஆக்கும். பிளஸ் போனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் மர்மமாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, அந்த தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தை பற்றி ஒரு பயங்கரமான பேச்சு காலங்காலமாக ஓடிட்டே இருக்குது. அதாவது அந்த 216 அடி உயரத்தில் உள்ள கோபுரத்தோட நிழல் தரையில் விழவே விழாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது மக்களே. நிஜமாக சொல்லப்போனால் நிழல் தரையில் விழாது அப்படின்றது ஒரு மித், அதாவது ஒரு மாயை. நிழல் விழும், ஆனால் அந்த நிழல் தரையில் படாத மாதிரி நம்ம ஆளுங்க செம ஆர்கிடெக்சரல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். கோபுரத்தோட உச்சியில் பிரம்ம மந்திரக்கல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 80 டன் ஒற்றைக்கல்லை வச்சுருக்காங்க. இது சும்மா அழகுக்காக மட்டும் இல்லை மக்களே. கோபுரத்தோட ஸ்ட்ரக்சரையே கீழே பெருசாகவும் மேலே போக போக சின்னதாகவும் இருக்கும். அதோட சீக்ரெட் டிசைன் என்னென்னா, சூரியன் உச்சிக்கு வரும்போது கோபுரத்தோட நிழல் இருக்குல்ல, அது அந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ளேயே அடங்கிடும். அதாவது கோபுரம் தன்னோட நிழலை தானே விழுங்குற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு அட்வான்ஸ் ஃபிசிக்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இல்லாமல் வெயில் எந்த ஆங்கிளில் விழுந்தால் நிழல் எங்கே மறையும்னு கணக்கு போட்டு கரெக்டாக கட்டியிருக்கிறாங்க. இது நிழல் இல்லாத மர்மம் கிடையாது மக்களே, நிழலை மறைச்ச டெக்னாலஜி. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ராஜராஜ சோழன் காலத்திலேயே நம்ம ஆளுங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு இது ஒரு சிவில் இன்ஜினியரிங் மேஜிக்காக பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் இது உலகம் வைக்கிற ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. ரெண்டாவது மர்மமாக அந்த 80 டன் ஒற்றைக்கல்லை பற்றி பார்க்கலாம். அதாவது 80,000 கிலோ ஒரே ஒரு கல். இது எப்படி சாத்தியம்? யோசிச்சு பாருங்க மக்களே. இன்னைக்கு ஒரு 10 மாடி பில்டிங் கட்டணும்னா கூட நம்ம ராட்சத கிரெயின், அதாவது ஜெயிண்ட் கிரெயின்ஸ்லாம் வேணும் கரெக்டாக. ஆனால் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மிஷினுமே இல்லாமல் 80 டன் எடையுள்ள ஒரே கல்லை எப்படி 216 அடி உயரத்துக்கு மேலே கொண்டு போயிருப்பாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாஸ்டர் பிளான் தான் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஒற்றைக்கல்லை மேலே ஏற்றுறதுக்காக கோவிலில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு, அதாவது சாரப்பள்ளம் அப்படின்ற ஒரு இடம் வரைக்குமே ஒரு பயங்கரமான சாய்வு பாதை அமைச்சிருக்காங்க, ஒரு ரேம்ப் மாதிரி. இந்த 80,000 கிலோ எடைக்கல்ல மேலே தள்ளுறதுக்கு நூற்றுக்கணக்கான யானைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு இன்ச் கூட பிசகாமல் அந்த சரிவான பாதையில் உருட்டிக்கிட்டே போய் கோபுரத்தோட உச்சியில் பயங்கரமாக கரெக்டான ஷேப்பில் உட்கார வச்சுருக்கிறாங்க. 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சரிவு, அதாவது ஒரு ஸ்லோப் ரேம்ப், அதை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பாதை சரிஞ்சிடாமல் இருக்கணும், அதே சமயம் மேலே ஏற ஏற அழுத்தம் தாங்கணும். இதுக்கு எவ்வளவு துல்லியமான மேத்தமெட்டிக்ஸ் தேவைப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அந்த கல்லை மேலே வச்சதுக்கப்புறம் அந்த 6 கிலோமீட்டர் பாதையை அப்படியே பிரித்து எடுத்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு மேம்பாலம், அதாவது ஒரு ஃப்ளைஓவர் கட்டவே வருஷ கணக்காக ஆகுது கரெக்டாக. ஆனால் அன்னைக்கு வெறும் ஒரு கல்லை ஏற்றுறதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை தற்காலிகமாக ஒரு டெம்பரரியாக கட்டியிருக்கிறாங்க. நம்ம சோழர்களோட கெத்து வேறு லெவல் தான். இதனால தான் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் கூட தஞ்சாவூருக்கு வந்து இது எப்படிடா முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ராஜராஜ சோழன் வெறும் மன்னர் மட்டும் இல்லை மக்களே, அவர் ஒரு மிரட்டலான விஷனரி இன்ஜினியர். அடுத்ததா 3வது மர்மம். ஒரு சொட்டு சிமெண்ட் கூட இல்லை, இது வெறும் கல்லும் இல்லை. அப்போ இது என்ன? இது ஒரு பசில். என்னப்பா சொல்கிற, சிமெண்ட் இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய கோயில் நிற்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அங்கே தான் நம்ம சோழர்களோட இன்டர்லாக்கிங் சிஸ்டம் ஒளிஞ்சிருக்கு மக்களே. இது அப்படியே ஒரு லீகோ அப்படின்ற மாதிரி ஒரு செட் மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதாவது இன்றைக்கி ஒரு செவர் கட்டணும்னா சிமெண்ட் பூசணும், இல்லைனா இடிஞ்சு விழுந்துடும் கரெக்டாக. ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் 2 கல்லுக்கும் நடுவில் ஒட்டுறதுக்கு எந்த பொருளுமே கிடையாது. ஒவ்வொரு கல்லையும் செதுக்கும் போதே ஒரு கல்லுக்கு இருக்கிற பள்ளம் இன்னொரு கல்லுக்கு இருக்கிற மேடு கூட கரெக்டாக போய் லாக் ஆகிற மாதிரி செதுக்கியிருக்கிறாங்க. அதாவது ஒன்று மேலே ஒன்று வச்சா அது கப்புன்னு போய் லாக் ஆகி பிடிச்சிக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டியே நிலநடுக்கம் வரும்போது தான் தெரியும். அதாவது சாதாரண பில்டிங் நிலநடுக்கம் வந்துச்சுன்னா விரிசல் வந்துடும். ஆனால் இந்த இன்டர்லாக் சிஸ்டம்ஸ் நிலநடுக்கம் வரும்போது கற்கள் லேஸாக ஃப்ளெக்சிபிள் ஆகி மூவ் பண்ணி ஆகிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து லாக் ஆகிக்கும். ஸோ இதுதான் அதோட சிஸ்டமே. ஒரு சொட்டு ஒட்டு பொருள் கூட இல்லாமல் வெறும் புவியீர்ப்பு விசை, நம்ம கிராவிட்டியை நம்பியே இவ்வளோ பெரிய வெளியீட்டான கோபுரத்தை லாக் பண்ணி நிப்பாட்டியிருக்கிறாங்க. ஒரு புரிகிற மாதிரி சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னா, ராஜராஜ சோழன் அன்னைக்கே ஒரு ரியல் லைஃப் 3D பசில் விளையாடிட்டு இருந்திருக்கிறாரு. அதனால தான் சுனாமி வந்தாலும் சரி, நிலநடுக்கம் வந்தாலும் சரி, நம்ம தஞ்சை பெரிய கோவில் இன்னும் ஒரு இன்ச் கூட அசையாமல் கெத்தாக நிற்குது. இதுதான் மக்களே தமிழனோட இன்ஜினியரிங் பவர். 4வது மர்மமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கோயிலுக்கு அஸ்திவாரமே கிடையாது. என்னது அஸ்திவாரம் இல்லாமல் 216 அடியா? இது என்ன மேஜிக் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மாடி வீட்டுக்கு 5 அடி 10 அடின்னு நம்ம ஆழமாக குழி தோண்டி அஸ்திவாரம் போடுறோம் கரெக்டாக.
ஆனால் 216 அடி உயரத்தில் பலாயிரம் டன் எடையில் நிற்கிற அந்த பெரிய தஞ்சை கோவிலுக்கு அடியில் ஒரு ஆழமான அஸ்திவாரமே கிடையாது. என்னப்பா சொல்கிற, அஸ்திவாரம் இல்லாமல் எப்படி நிற்கிதுன்னு ஷாக் ஆகுறீங்களா? அங்கே தான் சோழர்களோட அந்த வினோதமான டெக்னிக் இருக்குது, த பேலன்சிங் ஆக்ட். அதாவது தரைக்கு அடியில் ஆழமாக போகிறதுக்கு பதிலாக தரையிலேயே ஒரு பெரிய பரப்பளவில், அதாவது ஸ்ப்ரெட் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க, அதே மாதிரி கற்களை அடுக்கி ஒரு மேடை மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய வெயிட்டான பொருளை கூர்மையான ஊசி மேலே வைக்காம ஒரு தட்டையான பலகை மேலே வச்சா என்ன ஆகும்? அப்படியே பேலன்ஸ் ஆகும்ல, அதே மாதிரி அப்படியே பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் தரையில் செதுக்கப்பட்ட பாறைகளை அடுக்கி அதுக்கு மேலே இவ்வளோ பெரிய கோபுரத்தை வெறும் பேலன்ஸ் மூலமாகவே நிற்க வச்சிருக்கிறாங்க மக்களே. அந்த 216 அடி உயரத்தோட மொத்த எடையையும் ஒரே இடத்துல மட்டும் விழுந்தா என்ன ஆகும்? அந்த இடம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும், கரெக்டாக. பட் எல்லா பக்கமும் சீராக பரவுற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் கணக்கு போட்டு கட்டியிருக்கிறாங்க. அஸ்திவாரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் 1000 வருஷமாக அசையாமல் நிற்கிறது தான் உலகத்துக்கே ஒரு பெரிய மர்மம். இது ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற இயற்பியல் விதிக்கு ஒரு பெரிய உதாரணம். இன்னைக்கு இருக்கிற எந்த பில்டிங் வேணால் எடுத்துக்கோங்க, அஸ்திவாரம் ஆடினா விழுந்துடும். ஆனால் அஸ்திவாரமே இல்லாமல் நம்ம தஞ்சை பெரிய கோயில் கெத்தாக நிற்குதுன்னா அது நம்ம ராஜராஜ சோழன் போட்ட கணக்கு. 5வது மர்மமாக நம்ம சீக்ரெட் டனல்ஸை பற்றி பார்க்கலாம். மக்களே, தஞ்சை பெரிய கோவிலில் மேலே இருக்கிற அதிசயங்களை விட பூமிக்கு அடியில் இருக்கிற மர்மங்கள் தான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அந்த கோவிலுக்கு அடியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைகள், அதாவது டனல்ஸ் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இதுக்கு ஒரு ஸ்டோரியுமே இருக்குது. இது சும்மா ஏதோ ஒரு குகையெல்லாம் இல்லை மக்களே. இந்த சுரங்கங்கள் நேராக தஞ்சாவூர் அரண்மனைக்கும் இன்னும் சில முக்கியமான இடங்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக அமைச்சிருக்கிறாங்க. ஒருவேளை திடீர்னு போர் வந்துட்டா இந்த ராஜ குடும்பமும் சரி, அந்த மக்களும் சரி, ரகசியமாக தப்பிச்சு போகிறதுக்கு இதுதான் அவங்களோட பிளான் பியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஒற்றர்கள், அதாவது ஸ்பைஸ், வெளியாட்களுக்கு தெரியாமல் ஊருக்குள்ளே நடமாடுறதுக்கும் ஆயுதங்களை ரகசியமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த பாதையை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏதோ நேர்கோடு மாதிரிலாம் இருக்காது மக்களே. ஒரு பெரிய புதிர், அதாவது மேஸ் மாதிரி இருக்கும். வழி தெரியாத யாராவது உள்ளே போயிட்டா அவ்வளவுதான், அவங்க வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு செம பிளான் போட்டு கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இது க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. இன்றைக்கி ஏன் அந்த சுரங்கத்துக்குள்ளே யாரையும் அதை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, பாதுகாப்பு காரணத்துக்காகவும் உள்ள ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட் நிறைய டனல்ஸை அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த பழைய செவருக்கு ஓரமாக நடந்து போனீங்கன்னா அந்த மர்மமான சுரங்கங்களோட அந்த டனல்ஸோட வைப் நமக்கு கண்டிப்பாகவே தெரியும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கே நம்ம ஆளுங்க ஒரு ஹை செக்யூரிட்டி அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க்கை செதுக்கி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஊர்லேயே இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி தோணுதில்ல. 6வது மர்மம் என்னன்னா மக்களே, இந்த பாயிண்ட் தான் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற பெரிய விகாரமான மர்மம். கோவிலோட விமானத்தில் ஒரு சிற்பம் இருக்குது. அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊர் ஆளுங்க மாதிரியே இருக்காது, அச்சல் ஒரு யூரோப்பியன் மாதிரியே இருக்கும். இதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் என்னென்னா, அந்த சிற்பத்தில் இருக்கிறவர் ஒரு கோட் போட்டிருக்கிறாரு, தலையில் ஒரு தொப்பியுமே வச்சிருக்கிறாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாராவது இப்படி இருந்திருப்பாங்களா? சான்ஸே இல்லைல்ல. யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டியாச்சு. அப்புறம் எப்படி ராஜராஜ சோழன் காலத்து சிற்பிகளுக்கு ஒரு யூரோப்போட முகம் தெரிஞ்சுது? ஒருவேளை சோழர்கள் அன்னைக்கே கடல் கடந்து யூரோப் வரைக்கும் தொடர்பில் இருந்தாங்களா? இல்லை அந்த காலத்தில் இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகளை பார்த்து நம்ம சிற்பிகள் அதே மாதிரி செதுக்குனாங்களா? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி வந்த சரவேஜி மன்னர்கள் காலத்தில் இது செதுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பல ஆராய்ச்சியாளர்கள் இதை கோவில் கட்டும்போதே செதுக்கப்பட்டியாச்சு அப்படின்ற மாதிரி அடித்து சொல்கிறாங்க. இது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. அந்த முகம் யாரோடது, அவர் எப்படி அங்கே வந்திருக்கிறாரு, அது இன்னைக்கு வரைக்குமே விடை தெரியாத ஒரு மர்மம் தான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சோழர்களோட உலகளாவிய அறிவு நம்மளை வியக்க வைக்குதில்ல. 7வது மர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மர்மமான ஒளிகள், அதாவது சோனிக் பில்லர்ஸ். மக்களே, இந்த கோவிலுக்குள்ளே போனாலே ஏதோ ஒரு வைப் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு செம சயின்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற சில தூண்களை நீங்கள் தட்டினா மியூசிக் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த கருவறை மர்மம் தான் ரொம்ப பெருசு. கருவறைக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய லிங்கத்துக்கு பக்கத்தில் போய் நின்னா ரொம்ப அமைதியான நேரத்தில் ஒரு மெல்லிய ஓம் அப்படின்ற ரீங்கார சத்தம் கேட்குமா. இது ஏதோ மியூசிக் பிளேயரில் இருந்து வர்ற சத்தம்லாம் இல்லை மக்களே. இது எப்படின்னா, அந்த கருவறையோட அமைப்பு மற்றும் அங்கே காற்று உள்ளே வந்து வெளியே போகிற அந்த ஏரோ டைனமிக்ஸ், இதை வச்சு ஒரு விதமான வைப்ரேஷனை உருவாக்கியிருக்காங்க. நம்ம ஊரில் காலி பாட்டில்கள்லாம் கீழே கிடந்துச்சுன்னா காற்று புகுந்தா ஒரு சத்தம் வரும்ல, அதே லாஜிக்கை ரொம்ப அட்வான்ஸாக ஒரு பிரம்மாண்டமான கல் பில்டிங்கில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. கோவிலில் இருக்கிற சில தூண்களை விரலால் லேசாக தட்டினா கூட அதில் இருந்து சப்தஸ்வரங்கள் கேட்கும். இதை இசை தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண கல்லை எப்படி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றினாங்க அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு கூட பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஒலிகள் எல்லாம் மனசை ரொம்ப அமைதிப்படுத்தும். சும்மா ஏதோ ஒரு சத்தம் வராமல் அது ஒரு சீரான அதிர்வை உருவாக்குது. அதுதான் நம்ம ஆளுங்களோட அக்கௌஸ்டிக் இன்ஜினியரிங்கோட கெத்து. ராஜராஜ சோழன் காலத்திலேயே கோவிலை வெறும் வழிபாட்டு தலமாக மட்டும் காட்டாமல்
ஒரு ஹை டெஃபினிஷன் சவுண்ட் தியேட்டர் மாதிரியும் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. 8வது மர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு நந்தி சிலை வளர்ந்துகிட்டே இருக்குதாம். ஆமா மக்களே, தஞ்சை பெரிய கோவில்ல வாசல்ல கம்பீரமா உட்கார்ந்துருக்கிறாரே அந்த நந்தி. அவரை பத்தி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அவர் காலப்போக்கில் வளர்ந்துக்கிட்டே வராராம். இதை கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குல்ல. முன்னாடி இந்த நந்தி சிலை ரொம்ப சின்னதாக இருந்துச்சான். ஆனால் வருஷங்கள் ஆக ஆக அது தானாகவே வளர்ந்துக்கிட்டு போனதுனால தான் அதுக்கு மேலே ஒரு பெரிய மண்டபத்தையே கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அதாவது மண்டபத்தோட மேற்கூரையில் இந்த நந்தி முட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றினாங்களாம். இது நிஜமாவே ஒரு சூப்பர் நேச்சுரல் விஷயமா இல்லை இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கான்னு பார்த்தா, சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நந்தி செதுக்கப்பட்ட அந்த பாறையோட, அதாவது அந்த ஸ்டோன் ப்ராப்பர்ட்டி, அந்த பாறையோட தன்மை அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில வகை கற்கள் காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி லேசாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் அது இவ்வளவு பெருசாக வளருமா அப்படின்றது இன்றைக்கும் ஒரு பெரிய விவாதம் தான். இப்போ இருக்கிற அந்த நந்தி சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 12 அடி உயரம், 20 அடி நீளம். இவ்வளவு பெரிய நந்தி சிலையை அங்கே எப்படி கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்றதே ஒரு பெரிய மர்மம் தான். இன்னொரு விஷயம் தெரியுமா மக்களே, இப்போ இருக்கிற நந்தி சிலை இருக்குல்ல, அது நாயக்கர் காலத்தில் வைக்கப்பட்டுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்தில் வச்ச அந்த நந்தி கோவிலோட இன்னொரு பக்கத்தில் தனியாக இருக்குது. அந்த பழைய நந்தியும் சரி, இந்த புது நந்தியும் சரி, ரெண்டுமே ஒரு விதமான மிஸ்டீரியஸ் ஆராவோட தான் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற சிலைகளை வெறும் கல்லுன்னு மட்டும் பார்க்கவே முடியல மக்களே. அதுக்கு ஏதோ ஒரு லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த வளரும் நந்தி கதை ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. 9வது மர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம ஊர் சித்தர்கள் சும்மா ஒன்றும் தஞ்சை பெரிய கோவில் ஒரு அதிசயம்னு சொல்லவே இல்லை. இந்த கோவிலை வெறும் தரையில் கட்டல, பூமியோட ஒரு முக்கியமான எனர்ஜி பாயிண்ட், அதாவது எனர்ஜி கிரிட்ல அச்சசல் கணக்கு போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பூமிக்கு சில சக்தி புள்ளிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது லே லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் சித்தர்கள் சொன்ன கணக்குப்படி பிரபஞ்சத்தோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அப்படியே ஈர்த்து உள்ளே கொண்டு வர்ற ஒரு ரிசீவர் மாதிரி இந்த கோவிலை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் ஜிபிஎஸ் டெக்னாலஜி வச்சு செக் பண்ணி பார்த்தா கூட இந்த கோவிலோட அலைன்மெண்ட் மில்லிமீட்டர் பிசகாமல் நார்த் சவுத் டைரக்ஷனில் பக்காவாக இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சேட்டலைட் இல்லாமல், கூகுள் மேப்ஸ் இல்லாமல் இது எப்படி இவ்வளோ துல்லியமாக பண்ணாங்க? அந்த 216 அடி உயர கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கிறதுனால அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த காஸ்மிக் ரேஸ் அதை ஈர்த்து கருவறைக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய லிங்கத்தில் அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் இது. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட அச்சுக்கும், அதாவது எர்த் ஆக்சஸ்க்கும் இந்த கோவிலில் இருக்கிற சில குறிப்பிட்ட தூண்களுக்கும் ஏதோ ஒரு மர்மமான தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால தான் அங்கே வந்து சாமி கும்பிட்றதை விட அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தாலே மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதியும் எனர்ஜியும் கிடைக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ராஜராஜ சோழன் ஒரு கோவிலை மட்டும் கட்டலை, பூமியையும் விண்வெளியும் இணைக்கிற ஒரு காஸ்மிக் பவர் பிளான்ட்டையே கட்டி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது தமிழன்னு சொல்லிக்கவே கெத்தாக இருக்குல்ல. 10ஆவதா இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா மக்களே, இது வரைக்கும் நம்ம கோயிலோட பிரம்மணத்தை தான் பார்த்தோம். ஆனால் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது ராஜராஜ சோழனோட கேரக்டரை சொல்லும். அதாவது கோயிலுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுக்கு பின்னாடி ஒரு செம சயின்ஸ் இருக்குது. தஞ்சாவூர்ல எப்பவாவது தண்ணி தட்டுப்பாட்டு வந்தா கூட இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த கிணறு தண்ணி வத்தவே வத்தாதான். இது எப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை குளத்தோட இந்த கிணத்தை பூமிக்கு அடியில் ஒரு சுரங்கப்பாதை மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஆளுங்க பிஹெச்டியே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு சின்ன பில்டிங் கட்டினா கூட ஓனர் பேர் தான் பெருசாக இருக்கும் கரெக்டாக. ஆனால் ராஜராஜ சோழன் பண்ணது தான் பெரிய ஆச்சரியம். கோவிலோட ஒவ்வொரு கல்லுலையும் ஒரு பேர் இருக்கும். அதில் இந்த மன்னனோட பேர் மட்டும் இல்லை மக்களே, இந்த கோவில் கட்டுறதுக்காக உழைச்ச ஒரு சாதாரண தச்சர், ஒரு கல் செதுக்குனவங்க, சிற்பிகள், ஏன் அங்கே வேலை செஞ்சவங்கன்னு சமைச்சு போட்ட சமையல்காரரு, துணி துவைச்சவங்க, அவங்க வரைக்குமே எல்லாரோட பேரையும் அந்த மன்னன் கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு மாபெரும் படைப்பை உருவாக்கும் போது அதில் உழைச்ச கடைசி ஆளோட உழைப்பையும் அங்கீகரிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ராஜராஜ சோழனோட ஆகப்பெரிய ரகசியம். அவரோட அந்த அன்பும் நேர்மையும் தான் இந்த கோவிலை 1000 வருஷமாக அழியாமல் நிப்பாட்டி வச்சிருக்குது. தஞ்சை பெரிய கோவில் வெறும் கல்லால் கட்டினது இல்லை மக்களே, அது லட்சக்கணக்கான தமிழர்களோட உழைப்பாலையும் ஒரு மன்னனோட அன்பாலையும் கட்டினது. அதனால தான் இது உலக பாரம்பரிய சின்னமாக கெத்தாக நிற்குது. மக்களே, இப்போ வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த போனஸ் பாயிண்ட் 11வது பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம கோயிலோட கட்டுமானத்தை பற்றி பார்த்தோம், ஆனால் இதை விட ஒரு பெரிய மர்மம் இருக்குது. அதுதான் அரசியல் சாபம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய அரசியல் தலைவர்கள், குறிப்பாக பவரில் இருக்கிறவங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு நேரடியாக வர்றதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதாவது எந்த ஒரு முதல்வர் ஆர் பவரில் இருக்கிறவங்க இந்த கோவிலோட கேரளம் அப்படின்ற ஒரு வாசல் வழியாக உள்ளே போகிறாரோ அவரோட பதவி சீக்கிரமே பறிப்போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இது ஏதோ சும்மா சொல்கிறதெல்லாம் இல்லை மக்களே, சில வரலாற்று சம்பவங்கள் இதை இன்னும் பலப்படுத்திருக்கு. நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இருக்கார்ல, அவர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம்
அவருக்கு சில உடல்நல குறைபாடுகள் சந்திச்சதா சொல்லுவாங்க. அதே மாதிரி 2010ல் 1000 ஆண்டு வருஷ விழாவை கொண்டாடினப்போ அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர் இந்த கோயிலோட மெயின் வாசல் வழியாக வராமல் சைடில் இருக்கிற ஒரு சின்ன வாசல் வழியாக தான் உள்ளேயே வந்தார். ஏன்னா மெயின் வாசல் வழியாக வந்தால் பதவிக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விவாதம் ஓடிச்சு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மண்ணை ஆண்ட மாபெரும் சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் தான். அவர் முன்னாடி வேற யாரும் தன்னை ராஜாவாக காட்டிக்க முடியாது. அதனால தான் அதிகாரம் வச்சிருக்கிறவங்க இங்கே வந்தால் அவங்க பதவி ஆட்டம் காணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்மீக கதையும் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் தலைவர்கள் கூட தஞ்சாவூருக்கு போனாலும் கோயிலுக்குள்ளே போகிறத தவிர்ப்பாங்க. அப்படியே போனாலுமே மெயின் வாசல் வழியாக போகவே மாட்டாங்க. இது நிஜமாவே ஒரு சாபமா இல்லை வெறும் தற்செயலான சம்பவங்களா அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே ஒரு மர்மமாக தான் மக்களே இருக்குது. ஸோ மக்களே, தஞ்சை பெரிய கோவில் பற்றி நீங்கள் கேள்விப்படாத பல விஷயங்களை இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இது வெறும் கோவில் இல்லை, நம்ம தமிழனோட அறிவுக்கும் திறமைக்கும் ஒரு பெரிய அடையாளம். இதில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ. பபாய்.